பொழியும் இந்த தலைவனே. நன்றியின் திருப்பலியாக புஷ்பராணி ஆண்ட்ரூ இவர்கள் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரான்சினா அருள் குடும்பத்தார், அந்துராஜ் காந்திமதி குடும்பத்தார், ரினோ நதாசா குடும்பத்தார், உமா குடும்பத்தார், ரேவதி குடும்பத்தார், மார்க் ஆண்டனி காவ்யா குடும்பத்தார், டி ஜோன்ஸ் ராபின் குடும்பத்தார், ரகு சூஷன் குடும்பத்தார், காணிக்கை மேரி ராபின் குடும்பத்தார், ரெவரண்ட் ஃபாதர் சுசராஜ் நன்றியின் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். எட்வின் ஷீலா குடும்பத்தார், நந்தா டயானா குடும்பத்தார், ரகு திலகா குடும்பத்தார், அரவிந்த் பூஜா குடும்பத்தார், கேத்தரின் குடும்பத்தார், விக்கே குடும்பத்தார், ஆரிக்கிராஜ் மரிய ரோஷினி குடும்பத்தார், ஜோசப் பாபு எலிசபெத் மேரி குடும்பத்தார், ஜஸ்டின் மோனிகா நிக்கோலாஸ் குடும்பத்தார், சார்லஸ் ஷர்மிளா குடும்பத்தார், ரொனால்ட் ராபின் குடும்பத்தார், சார்லஸ் ஷர்மிளா குடும்பத்தார், ரொனால்ட் ராபின் குடும்பத்தார் நன்றியின் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இறந்த ஆன்மாக்களுக்காக கீழ்வரும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்துராஜ் தங்கராஜ், அமல்ராஜ் ராஜாமணி, தங்கர் அந்துராஜ், அருள்தாஸ் தாஸ், ரெமிட்டா, பாக்கியநாதன் லில்லி, ஆதித்ய சுவாமி யாகுலமேரி, டேனியல் டேவிட், ஜேக்கப் துரைசாமி, மார்ச்சின் ஸ்டீவன், மிக்கேல் திவ்ய மேரி வின்சென்ட், அல்போன்ஸ் மேரி அந்தோனி அம்மாள், ஜூலியட் மேரி ஸ்ரீனி, திக்ஷு லூயிஸ் நாதன், தெரஸ் நாதன் மரியம்மா, லில்லி மேரி ஜெரால்டின், சார்லஸ் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக ஆரோக்கியதாஸ் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் சார்லஸ் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நேற்று நாளிலே நாம் நம்முடைய அன்னை மரியா நம் அனைவரையும் பாதுகாப்பவள் என்ற கருத்தை சிந்தித்தோம். இன்றைய நாளிலே அன்னை மரியாள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவர். யாரெல்லாம் அவருடைய உதவியை நாடி வருகின்றார்களோ அவர்கள் யாரும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. அனைவருக்காகவும் தம்முடைய திருமணம் பரிந்து பேசி நம் விண்ணப்பங்களை பெற்று தருகிறார் என்பதை சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். திருப்பலியின் தொடக்கத்திலே கூட வாசி கேட்டோம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகவும், திருமணம் ஆன பிற்பாடு பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறவும் திருப்பலியை கொண்டாடுவோம். திருப்பலியை பங்கேற்க கருது பெறும் பொருட்டு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றவரைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான ஆட்சி நிறைந்த புனித தரிசன அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கு அனுப்புவதை என்று தீர்மானித்தனர்.
அவ்வாறே அவர்கள் சகோதரனிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதர் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, துரியா, கிரீசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கம் வர செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதற்கு தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாத தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, ரத்தம், கழுத்தில் எரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பறத்தவை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது, வாழ்த்துக்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்களை நோக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் சொல்ல வேண்டிய கடிதூரை பாடல். என் தலைவரே, மக்களினரே, உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றதே கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்வேன், பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீரையே யாழே விழித்தெழுங்கள், வைகரே நான் விழித்தெழச் செய்வேன். பல்லவி. உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேருக்கு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறாமை உலகங்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது ஆட்சி விளக்குவதாக. பல்லவி. என் தலைவரே, மக்களின் நன்றியே உமக்கு நன்றி செலுத்துவேன். உங்களை நம் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யூதேய நாட்டில்
ஏரோது அரசராக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரையா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரையா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது சக்கரையா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரையா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரையா, அஞ்சாதே, ஒரு மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவேன். நீ மகிழ்ந்து தேவனுடைய கொண்டீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். சக்கரையா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரு, உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆனால் அவை நிறைவேறுவதை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நேற்று கொடியேற்றம் மகிழ்ச்சியோடு கொடியேற்றினோம். இன்று நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை திருவிழா இருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். சக்கரையா கேட்கிறார், எனக்கு வயசாகிடுச்சு, என்னுடைய மனைவிக்கு வயசாகிடுச்சு, நீங்க குழந்தை பிறப்புன்னு சொல்றீங்க, எப்படி நம்ப முடியும் என்று கேட்கிறார். வாழ்க்கையில நம்பிக்கை மிக அவசியம். இறை நம்பிக்கை என்பது ஒரு புறம், சாதாரண வாழ்க்கையில நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. காலையில் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் நாம் இரவு அலாரம் வைத்து தூங்க செல்வோமா? அதே போன்று நான் இன்று கூட இரவு பயணம் செய்ய இருக்கிறேன். அரக்கோணம் போனோம். அந்த ட்ரெயின் பத்திரமா போய் சேர நம்பிக்கையில் தான் நானும் போறேன். அது காலையில் தான் தெரியும். நம்பிக்கை எதுவான நம்பிக்கை. அதுபோல கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கை இருந்தால் ஒரே வீட்டில் வாழ முடியுமா? தூங்கும்போது தலையில கலத்தி படம் போட பயத்தால் தூங்க முடியாது. சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு நினைச்சாலும் சாப்பிட முடியும். அப்படிதான் ஒரு வீடியோ கூட நீங்க பார்த்துருக்கீங்க. கணவன் வந்து அமர்ந்து டிவி பார்த்துருக்கிறார், மனைவி வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்ப கணவன் சொல்றாரு, என்னதான் நம்ம பேசிக்கிறாரு, கோபம் பேசுறேன் மனுஷன்னு சொல்றாரு. உடனே அந்த மனைவி என்ன ஜூஸை கொடுத்து கேட்கிறாங்க. கணவன் சொல்றாரு, பரவாயில்ல குடிக்கிறாரு, இல்ல குடிங்க. என்ன பார்த்தா அந்த விஷம் வச்சு தெரிஞ்சு சொல்லுவாங்க.
நண்பர்களே, வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தால் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் வாழ முடியும். இது மனித வாழ்க்கையில பார்க்கலாம். அதே போல ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் பேசும்போது எனக்குலாம் நம்பிக்கை அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை தெரியாது. கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 10 20 வரலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசுறதுக்கு வந்தாரு, அதான் வரேன், ஆட்சி அமைக்கிறோம், கொடுக்கிறோம், செய்யறோம் பேசுறாரு. பார்ப்பதற்கு நமக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க சில தீவிர விசிறிகள் இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான் இருக்குது. மற்றவங்க கருத்து சொல்லலாம் பார்க்கறது ஜெயிச்சதுக்கு கருத்தை மாத்திட்டாங்க. அவரை பற்றி என்ன பேசலாம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட ஒரு நம்பிக்கை, இந்த கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தாதான் அதையும் சாதிக்க முடியும். அன்பானவர்களே, சாதாரண வாழ்க்கையிலே சாதிப்பதற்கு எப்படி என்றால், இறை மக்களாகிய நமக்கு, கடவுளை நம்பி வாழும் நமக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அண்ணன் நம்பிக்கை பாருங்க, அவருக்கு கூட வானவர்கள் சொன்ன போது கண்ணி ஆயிட்டு கேட்டார். ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை, நீ பேச மாட்டேன்னு சொல்லப்படவில்லை. இந்த கட்சியில பிறந்தோம் சர்க்கரையா ஒரு குரு, அவன் கேட்கிறான், வயதான எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று. ஆனால் அவன் தண்டனை கொடுக்க ஏன் நம்பவில்லை என்று சொல்லி. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது வயதானவர்கள்லாம் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற யார் அவர்? ஆபிரகாம். அவருக்கு குழந்தை பிறக்கிறதுனா வயசு நினைக்கிறீங்க? 100 வயசு வச்சுக்கிறேன். அதை பற்றி கேட்டபோது சாதாரண சிரிச்சார். வயசாகி போச்சு, சொல்லி காமெடி மலையை சொல்லிட்டு அவங்க சிரிச்சாங்க. ஆனால் கடவுளுடைய வாக்கு நிறைவேறியது. வயதான காலத்தில் அவர்கள் குழந்தை பிறந்தது. எனவே குரு என்ற முறையிலே சக்கரையாவுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆபிரகாம் கடவுள் வாக்குறுதி கொடுத்தால் அங்கே அவருக்கு வயதான காலத்தில் குழந்தை பிறந்தது என்றால் கடவுள் எங்களுக்கு கொடுக்கிறது செய்தி நிறைவேறும் என்று அவர் நம்பியிருக்க வேண்டும். இந்தியாவில் பழைய ஏற்பாட்டில் கன்னி கருவுற்று குழந்தை பிறந்திருக்கிறதா இறைவாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கன்னி கருவுற்று ஒரு குழந்தையை பெறுவார். எசாயா 7:14 பார்க்கிறோம். அந்த இறைவாக்கு அண்டை மணிக்கு நிறைவேறுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யாரும் ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றாங்க, வயதான காலத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே அண்டை மணிக்காக கேட்டது ஏற்கனவே நடந்திருக்கு. முதலாக கொடுத்த செய்தி இருந்தாலும் விளக்கம் கொடுக்கப்பட்ட போது இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். எனவேதான் கருவுற்றிருக்கிற எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா பார்க்க வந்த போது என்ன சொல்வார்? என் ஆண்டவரின் தாய் என்ன வர ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். பிரைஸ் தி லார்ட். எனவே யாரெல்லாம் ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நிறைவேறும் என்று நம்புகிறார்களோ, அது மட்டுமல்லாமல் நான் ஆண்டவரை நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறேன், கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறார்களோ, அவற்றையெல்லாம் அன்னையினுடைய ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய பெரிய விடுதலை வீரர்கள்லாம் பிறக்கிற போது அங்கே ஆண்டவர் அதிசயம் செய்தார். அது ஆபிரகாமுக்கு நிகழ்ந்தது. அடுத்ததாக சாம்சன் அவருடைய பெற்றோருக்கு குழந்தை இல்லை. அங்கும் அவருடைய அன்னைக்கு விரைவாக கொடுக்கப்பட்டது, குழந்தை பிறந்தது. அதே போன்று சவுல் அரசருக்கு யார் திருப்புரிவு செய்தது, யார் அபிஷேகம் செய்து வைத்தார்? இதெல்லாம் பைபிள் படிக்கலாம் செக் பண்றாங்க. சாமுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா? சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம்? மோசே என்றால் என்ன அர்த்தம்? மோசே என்ன அர்த்தம்? தண்ணீர், நம்பிக்கை. மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர், drawn from water. அப்படி மாட்டா தெரியும். அம்மா என்ன பண்றாங்க? நைல் விட்டாங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும், எதிரே குழந்தைகள். அப்படி விடப்பட்ட போது கடவுளுடைய பரிந்துரைத்தாலே பார்வோனுடைய மகளே அவனை எடுத்து வளர்த்தான். அவதான் பேர் வச்சான். drawn him from water. எனவே மோசே நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர். அதே போல சாமுவேல் என்றால் இந்த ஒரு பெயரை பாருங்கள், கிளம்பு சுத்தம் அந்த பேர் வைக்கிறோம். அப்பா பேருந்து ஒரு எழுத்து, அம்மா பேருந்து ஒரு எழுத்து சேர்த்து ஒரு புதுசாக ஒரு பேர் உருவாக்கணும். அது அர்த்தம் புரிதல் சேர்த்து. ஆனால் அந்த விவிலியத்தை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் இருக்கிறது. கடவுள் அவருக்கு செய்த அந்த மாபெரும் செயலை நினைவு கூறுவதாக இருக்கிறது. சாமுவேல் என்றால் அர்த்தம் சொல்றாரு, கதை போடுவோம். சாமுவேல் முதல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்திலே எப்ராயிம் நாட்டிலே எல்கானா என்று ஒருவர் இருக்கிறார்.
அவருக்கு 2 மனைவிகள். மனைவி பேர் தெரியுமா? அண்ணா. சாமுவேலுடைய அப்பா பேர் அண்ணா. இன்னொரு மனைவி பேரு அதே போல தான் வரும், பெனினா. பெனினா அண்ணா. பெனினாவுக்கு குழந்தை இருக்கிறது, அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அவர் கல்முறை இல்லாதவராக அவர் மலடியாக இருக்கிறார். வேற ஏன்னா என்ன நடக்கிறது? 2 மனைவி இருக்கிற போது குழந்தை இருக்கிற மனைவிக்கு அவருக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கிறது. பார்த்து ரொம்ப மன வருத்தப்படுகிறவங்க பேசுகிறார். முடிஞ்சவங்கலாம் ரொம்ப எல்லாம் பேசுவாங்க. யாரும் அப்படி பேசுறது கிடையாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மலடி மரடி அப்படின்னு மனசை கஷ்டப்படுற சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. சண்டை வராங்க, என்ன பண்ணியும் இப்படி இருக்கிறாங்க, கடவுள் குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசுவாங்க. சண்டை வந்து சொல்லி வைப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற போது ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அடிக்கடி சண்டை வந்திருக்கும். சொல்லி காட்டியிருப்பார். இவர் அடிக்கடி அழுவார். அண்ணா இவர்கள் சீரோ என்ற இடத்திலே ஆண்டவரை வழிபட்டிருக்கிறார்கள். அங்கே ஆண்டுடைய கூடாரம் இருக்கிறது. அப்படி சொல்லும்போது கூட திரும்ப பெனினா அண்ணாவை மன செய்கிறார். அண்ணாவுக்கு என்ன சொல்றது? யாருக்கு போய் பேச முடியாது. நான் கஷ்டப்படுகிற போது கஷ்டத்தை யார் கேட்பார்? யார் கேட்பார்? கடவுள் தான் கேட்பார். எனவே அண்ணா என்ன செய்தார்? ஆண்டவருடைய கூடாரம் உடன்படிக்கை பேடை வைத்திருக்கிற அந்த கூடாரத்தில் சென்றார். ஆண்டுடைய திரு பிரசனத்திலே அவர் மண்டியிட்டு அழுது தெரிந்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் வரவில்லை, உதடு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருந்த குரு ஏலி என்பவர் இவர் ஏதோ பிறற்றுவதாக வாய் அசைக்கிறது வார்த்தை வரவில்லை என்று சொல்லி என்ன சொல்லிக்கிறார்? அந்த வழிபாடு விதியாக அவர் பிரார்த்தனை கொடுத்திருக்கிறார் சொல்லி ஏன் இதை பிடித்து வந்து பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று கேட்கிறார். அப்போது அண்ணா என்ன சொல்வார்? நான் பிடிக்கவில்லை, என்னுடைய உள்ளத்தை கடவுள் முன்னால் ஊற்றி கொண்டிருக்கிறேன், கொட்டி கொண்டிருக்கிறேன். just pouring out my heart before the Lord. என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் கடவுளிடம் நான் கொட்டி கொண்டிருக்கிறேன். அப்போது என்ன சொல்கிறார்? அடியருக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்வார். அப்போது என்ன சொல்வார்? கவலைப்படாதே, கடவுள் உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். அவர் சொல்வார், அப்படி கடவுள் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் மீண்டும் கடவுள் கொடுத்தா கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பேர் வைக்கிறார். குழந்தை கடவுள் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பேர் சாமுவேல். அது எபிரேய மொழியிலே ஷெமுவேல். ஏல் என்றால் தெரியும். ஏல் என்றால் கடவுள். ஏல் என்றால் கடவுள். ஷேமா அப்படி என்றால் கேள், கேட்டார். ஷெமு கேட்டார். கடவுள் என் மன்றாட்டை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கடவுள் என் மன்றாட்டை கேட்டார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார் சாமுவேல். அந்த குழந்தை நான் தெரியும் 3 வயதான போது திரும்ப ஏலி அந்த குருவிடமே வந்து இந்த குழந்தை கடவுள் பணிக்காக கொடுத்து என்று சொல்லி கொடுத்தார். அந்த குழந்தையிடம் கடவுள் பேசினார். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எனவே அன்பானவர்களே, குழந்தை என்பது ஒவ்வொருவருமே நம்முடைய பெற்றோருக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம், ஒரு கிஃப்ட். கடவுள் பெற்றோருக்கு கொடுத்த ஒரு கொடை. எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார் இறைவன். நம்முடைய பெற்றோர் நம்முடைய கரத்திலே கருவிகளாக இருக்கிறார்கள். அதான் நாம் இந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் கூட இறைவனை அழைத்த போது தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்க முடியும். கடவுள் தான் நம்மை உருவாக்கினார். நான் உன்னை உருவாக்க முடியும் அறிந்திருந்தேன், நீ பிறக்க முன்னே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். எனவே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்னையின் வயிற்றிலே உருவாக்கியவர் யார்? கடவுள். கடவுளுடைய அருளால் தான் நாம் பிறந்தோம், வளர்ந்தோம். இப்போது கூட அவருடைய அருளால் தான் அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய அருள். எனவே நற்செய்தியை வாசி கேட்போம். சக்கரியாவுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர்? யோவான். யோவான் என்றால் என்ன அர்த்தம்? தமிழ்ல அருளப்பர் சொல்றோம். அருளப்பர். God is gracious. கடவுள் அருள் மிக்கவராக இருக்கிறார். கடவுளுடைய அருள். ஏன்னா கடவுளுடைய அருளால் தான் இந்த குழந்தை பிறந்தது. இந்த பெயர் என்ன டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. உண்மையானவர்களே, இப்போது அன்னையிடம் வருவோம். வேளாங்கண்ணியிலே பார்த்தீர்கள் எத்தனையோ மரங்களை கேட்டு அன்னையிடம் வருகிறார்கள். அண்ணனுடைய ஆலயம் இங்கே சிவாஜி நகரத்தில் இருக்கிறது. இங்கே நம்முடைய சிற்றாலயம் கூட இருக்கிறது. எங்கெல்லாம் அன்னை வீட்டிருக்கிறாரோ அவரை நோக்கி கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அதே போன்று இந்து மத சகோதரிகள் நிறைய வராங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் சக்தி கோயில் போறவங்க கூட நிறைய பேர் வராங்க.
அன்னை தரிசிக்கிறார்கள். ஏனென்றால் அன்னை என்பவர் எல்லாருக்கும் தாயாக, எல்லாருக்கும் பரிந்து பேசுவதாக இருக்கிறார். அன்பானவர்களே, நான் 2010ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்ற உடனேயே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி மறை மாவட்டம், கள்ளக்குறிச்சிலாம் பாண்டிச்சேரி மறை மாவட்டம் தான், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் எல்லாமே. அங்கே செயின்ட் டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியிலே உதவி அசிஸ்டன்ட் ஃபாதராக நியமிக்கப்பட்டேன். அங்க பக்கத்துல இந்த பகண்டை கூட்டோடு என்ற இடத்துல இருக்கிறது, பக்கத்துல மேட்டூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. மேட்டூர் தான் அங்க சேலம் மேட்டூர் கிடையாது, இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன ஊர். மேட்டூர் என்ற ஊர் இருக்கிறது, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் அங்கு சென்று திருப்பலி நிறைவேற்றுவேன் 8 மணிக்கு. ஒரு முறை திருப்பலி முடித்த பிற்பாடு ஒருவர் வந்து என்னிடம், ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, புதுசாக வீடு கட்டி இருக்கிறோம், வீடு ட்ரெஸ் பண்ணோம், மந்திரிக்கணும்னு கூப்பிடுறேன். நான் அங்கு சென்றேன். வீடு எளிமையான ஒரு வீடு கட்டியிருந்தார்கள். நான் தெரிவிக்கிற போது அவருடைய மனைவி இருந்தால், அவர் இருந்தார். அவர் ஏற்கனவே அப்போது 40 வயசு கிட்ட இருக்கும். அவரிடம் உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடுங்கள், ஜெபம் செய்வேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார் முகவாட்டத்தோடு, ஃபாதர் எங்களுக்கு குழந்தை கிடையாது, திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். எனவே நான் அவர்களை பார்த்து சொன்னேன், வருத்தப்படாதீர்கள், நம்பிக்கை விடாதீர்கள், வேளாங்கண்ணி ஆரோக்கிய வழியாக பொருத்தனை வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய மன்றாட்டை அன்னையின் பரிந்துரையால் கேட்பார் என்று சொன்னேன். அது மட்டுமல்லாமல் நான் என்னுடைய கதையும் சொன்னேன். என் பேர் தெரியுமா? எடுத்து சொன்னாங்க. என் பேர் நான் தெரியுமா? என் பேர் தெரியுமா? என் ஃபாதர் என்று சொன்னாரு. ஏன் சொல்றாங்க? எப்படி நாம இருக்கோம்? ஆரோக்கியசாமி. பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியமான எங்க இருக்கிறாங்க? அன்பானவர்களே, என்னுடைய பெற்றோருக்கு 1969 திருமணம் ஆயிடுச்சு. 2 அண்ணாங்கள் பிறந்தாங்க. குழந்தை பிள்ளைகளே இறந்தாங்க. இன்ஃபன்ஸ் பேப்டைஸ்ட் இமிடியேட்லி டைட் 2 months. 2 மாசம் எங்கள் அண்ணெல்லாம் இறந்து நான் பார்த்தது கிடையாது. குறுக்க ஒரு 7 வருஷம் கிட்ட குழந்தை இருக்கு. எனவே எங்கள் அம்மா என்ன செய்யறாங்க, மாதாவுக்கு வேண்டிட்டாங்க. என்ன பொறுப்பு வாங்கிட்டாங்கனாக்கா, அன்னையிடம் எங்களுக்கு குழந்தை இருந்தால் 7 ஊருக்கு பிச்சை எடுத்து பிச்சைக்காரர்களுக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு செய்து போடுறேன்னு தர்மம் செய்யறாங்க. தன்னையே தாழ்த்தி அதன் வழியாக கிடைக்கிற என்ன கிடைச்சாலும் சரி, பிச்சைக்காரர்களுக்கு நான் சாப்பாடு செய்து போடுகிறேன் அவர் வேண்டிக் கொண்டார். அதே போன்று நான் 80s தான் நான் பிறந்தது. பாருங்க, 69 திருமணம், அண்ணன்லாம் இறந்து போயிட்டாங்க. 10 வருஷம் கேப். கடவுள் அன்னையுடைய மன்றாட்டை கேட்டு, வேளாங்கண்ணி அன்னையுடைய மன்றாட்டை கேட்டு கொடுத்ததாலே என்னுடைய தாய் எனக்கு ஆரோக்கியசாமி என்று பெயர் வைத்தார்கள். அதே போன்று 7 ஊருக்கு எங்க அப்பாலாம் கூட போல வைக்கப்பட்டிருக்கேன். எங்க அம்மா தான், எங்க அப்பா போய் தான் கூடாது ஊர்ல, எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. எங்க அம்மா தான் எங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு மக்களிடம் கிடைத்ததை பிச்சைகளுக்கு சாப்பாடு செய்து போட்டார்கள். வேண்டுதலை பொறுத்தனையே நிறைவேற்றினாங்க. ஆனால் என்னுடைய கதையை நான் சொல்லி, கவலைப்படாதீர்கள், மாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக அன்னை உங்களுக்கு குழந்தை கொடுப்பார் என்று சொன்னேன். இந்த புத்தகத்தை நான் வேளாங்கண்ணி கூட வைத்தேன். அன்பானவர்களே, அவர்களும் ஜெபித்தார்கள், நானும் அவர்களுக்காக ஜெபித்தேன். கடவுள் அவங்க மன்றாட்டை கேட்டார் அன்னையின் வழியாக. அவருடைய அடுத்து சில மாதங்கள் கழித்து திரும்ப எங்கள் வீட்டுக்கு இந்த குடும்ப தலைவர் அழைத்தார். அவருடைய பேரும் ஆரோக்கியசாமி தான். அழைத்து எனக்கு ஸ்வீட் கொடுக்குறார், லட்டு கொடுக்குறார். கொடுத்த ஃபாதர், மகிழ்ச்சி ஃபாதர், என் மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறார், ஷீ இஸ் பிரெக்னன்ட். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். அப்புறம் சில மாதங்கள் கேட்டு பிற்பாடு பூசம் பிற்பாடு அவரை பார்த்து கேட்டு, உங்கள் ஒய்ஃப் எப்படி நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டேன். திரும்ப அவர் முகம் மாறி போய்விடுகிறது. ஃபாதர், அவர் டிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, தானாகவே அந்த கருவானது கலைஞர் சொல்லி வருத்தப்பட்டார். நான் திரும்ப சொன்னேன், எப்படி ஜாயிரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரோ, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாது, நமக்கு நம்பிக்கை முக்கியம். 10 ஆண்டுகள் கழித்து கடவுள் ஒரு வரத்தை கொடுத்தார், அது கிடைக்கவில்லை. பரவாயில்ல, தூங்காம நீங்க தூங்குற கூட தூக்கி ஓடுது. சரி, பரவாயில்ல, அதுலயும் ஒரு நல்லது நடக்குது. நான் சொன்னேன் அவங்களை பார்த்து, 10 ஆண்டு இல்லாம இருந்து உங்கள் மனைவி கற்பனையாக இருந்திருக்கிறாள் என்றால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தார்கள். கடவுள் அவளுக்கு ஒரு விரைவான ஆண் குழந்தையை கொடுத்தார்கள். இப்போ அந்த பையன் 11th படிச்சிருக்கான். இப்போ நான் வேளாங்கண்ணி சென்றேன். அந்த ஆசிரியர்களோட பிள்ளைகளோடும் அவனும் என்னோடு வந்திருந்தான். அன்பானவர்களே, அன்னை வழியாக நீங்கள் நம்பிக்கையோடு எந்த வரத்தை கேட்டாலும்
அது உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று கடவுள் நினைத்தால் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். அன்னை கேட்டு ஆண்டவர் இயேசு இல்லை என்று சொல்வாரா? ஆண்டவர் முதன் புதுமை கூட அன்னையுடைய பரிந்துரை ஆதரவு செய்தார். எனவே அன்பாளர்களே, நம்முடைய அன்னையை நாம் நம்ப வேண்டும். அவருடைய பரிந்துரை நம்ம நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற போது கண்டிப்பாக நம்ம கொடுப்பார். யாருக்கெல்லாம் திருமணம் அமையாமல் இருக்கிறதோ அவர்களும், யாருக்கெல்லாம் பிள்ளை பாக்கியங்களே அவர்களும், யாரெல்லாம் வேலை தேடி அலைகிறீர்களோ அவர்களும், யாரெல்லாம் ஓடினாலே கஷ்டப்படுகிறீர்களோ அவர்களும் அன்னுடைய பரிந்துரை நாடி தேடி வருகிற போது நாம் மிகவும் இறுக்கமா தாய் தோற்றை ஜெபிக்கிறோம். உம்முடைய மன்றாட்டை கேட்ட ஒரு நாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதே இல்லை. ஜெபம் ஆரம்பித்து 1000 ஆண்டுகளாக இருக்கும். 1000 ஆண்டு காலமாக மக்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்னுடைய பரிந்துரையாலே அவர்கள் கேட்டதை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, நாமும் நமக்கு தேவையான வார்த்தை எது நமக்கு தேவையோ அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்னையுடைய பரிந்துரையால் நமக்கு கிடைக்கும் என்று நம்புவோம். ஆமென். உங்கள் பதில் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் சமாதானத்திலும் சகோதரத்திலும் ஒன்று இணைந்து திருச்சபையின் நல் அணக்கத்திலும் கருவியாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று புனித தரிசன அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தேவனே இறைவா, எம் நாட்டை ஆளும் நிர்வாகிகள், நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் ஊழல், அநீதி மற்றும் வன்முறையிலிருந்து விடுபட்டு உண்மை மற்றும் நீதியில் வளர்ந்து ஏழைகளுக்கு உதவும் திட்டங்களை செயல்படுத்த அருள் புரிய வேண்டும் என்று புனித தரிசன அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்ச்சியின் ஊற்றே இறைவா, உலகம் எங்கும் துன்புறும் குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் அனைவருக்கும் அன்னை தரிசன அன்னை மாதாவின் பரிவும் பாதுகாப்பும் துணையாக இருந்து மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று புனித தரிசன அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நங்கூரமே இறைவா, பல வருடங்களாக பிள்ளை பெற முடியாத துயரத்தில் இருக்கும் தம்பதிகள் அனைவரும் மன அமைதி, இறை நம்பிக்கை, இறை அன்பு சுவைத்து நம்பிக்கை இழக்காத மனமும் இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் ஞானமும் பெற்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று புனித தரிசன அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் அச்சாணியே இறைவா, சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற திருமணம் ஆகாத பெண்கள் அனைவரும் தாய்மையின் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு வாழவின் அன்றாட சுமைகளை சுமந்து தைரியம், சுயமரியாதை, சமூக மரியாதை போன்ற விழுமியங்களை வேரூன்றி வீரமுள்ள பெண்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று புனித தரிசன அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக அமர்ந்தாடுவோம். குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை லியோ கடந்த ஆண்டு இதே நாள்தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் பணி செலுத்தவும் அவருக்காக ஜெபிப்போம்.
அன்பு தன் தாய் பிள்ளைகளாகி நாங்கள் இப்படி நம்பிக்கையோடு தெரிவிக்கின்ற விண்ணப்பங்களை எல்லாம் ஞாபகங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவையாக தந்தர வேண்டுமாக கெஞ்சி கொண்டாடுகின்றோம். பரியாக இதை உனக்கு தருவேன். இந்த படைவெல்லாம் நீதானே படைத்தாயன்று. இதையே நான் உமக்களித்தேன் இறைவாயிற்று. தந்தை 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 இதையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நீதாய். இதை உனக்கு தருவேன். இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றும் பெறுவது போல். ஒரு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். தந்தை 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 இதையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நீதாய். தந்தை 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 பரியாக இதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பரியாக இதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. இதையே நான் உமக்களித்தேன் இறைவாயிற்று. தந்தை 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 இதையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நீதாய். தந்தை 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 இதையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நீதாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பலி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுகளை ஏற்றவள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயார் புனித தரிசனாளினுடைய பரிந்துரையாலும் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டல் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவான் உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமையாளவிலிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுதர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆணையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மனை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் நீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சதீஷ், சூசைநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித தரிசன அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றித்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருமத்துக்காகவும் எமீப்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவனை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவனை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர், தேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் தருள நான் தகுதியற்றவன், சோதனை தந்தருளும். நலமடையும். மனக்கத்தை உமை கண்டு
செய்ய நான் உனக்காக உருவானேன் வா 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 மகனாக நானும் மன்னித்து வனமாறவா பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து
மாதாவின் 2ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு உபகரணம் செய்த நபர்கள் ஷாமலா சுனில், இமல்ராஜ் பிரேமா, ஏசுதாஸ், இளங்கோவன், ஷாமலா, குட்டி சரண்யா, மலர் சகாயராஜ், ராஜு, பாக்கியநாதன் இல்லி, ராகு திலகா, ஸ்ரீமதி ஜீவாதாஸ், கஜேந்திரன் ஜெயந்தி, ஜஸ்டின் மோனிகா நிக்கோலாஸ். உங்கள் தாராள உள்ளத்திற்கு அன்னையின் இறை ஆசிரும் பாதுகாப்பும் தொடர்ந்து உம் வாழ்வில் தொடர உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, உங்களை சந்தித்து நேற்றும் இன்றும் அன்னையை பற்றி, அவருடைய பெருமையை பற்றி பேச வாய்ப்பு நினைத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மகிழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக ஒற்றுமையாக சமாதானத்தோடு திருவிழா கொண்டாட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபியுங்கள். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனியான புனித தரிசனாமையுடைய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறைமுறையை பெற நாங்கள் தகுதி பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.